வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு இரண்டாம் கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் 64% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மகளிர் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. ஏழைகளின் நலனில் அக்கறையின்றி பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்படுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. சதுப்பு நிலங்களை அடையாளம் காணும் பணியை ஜூன் மாதம் தொடங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கு இரண்டாம் கட்டமாக இன்று நடைபெற்ற தேர்தலில் 64% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. 13 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட 88 தொகுதிகளில் வாக்குப்பதிவு பொதுவாக அமைதியாக நடைபெற்று முடிந்ததாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மாலை 5 மணி நிலவரப்படி அதிகபட்சமாக திரிபுரா மாநிலத்தில் 77.53% வாக்குகளும், குறைந்தபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 52.74% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. மணிப்பூரில் 76.06%, சத்தீஸ்கரில் 72.13%, மேற்குவங்கத்தில் 71.84%, அஸ்ஸாமில் 70.66%, ஜம்மு காஷ்மீரில் 67.22%, கர்நாடகாவில் 63.9%, கேரளாவில் 63.67%, ராஜஸ்தானில் 59.19%, மத்திய பிரதேசத்தில் 54.83%, மகாராஷ்டிராவில் 53.51%, பீகாரில் 53.03% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் 5ஆம் கட்டமாக அடுத்த மாதம் 20ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள 49 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. மனுக்களை தாக்கல் செய்ய அடுத்த மாதம் 3ஆம் தேதி கடைசி நாளாகும். இதற்கிடையே முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்த தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்றனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட அனைத்து அம்சங்கள் குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மகளிர் நலனுக்கு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் மகளிர் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். நியாய விலைக் கடைகள் மூலம் விலையில்லா உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். ஏழை மகளிரின் கவலையை இது தீர்த்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு ஏழைகளின் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் பிஜாப்பூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். தொழிலதிபர்களுக்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்படுவதாகவும் அவர் குறை கூறினார். மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்றால் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்றும் திரு ராகுல்காந்தி தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள சதுப்பு நிலங்களை அடையாளம் காணும் பணியை ஜூன் மாதம் தொடங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு கங்கா பூர்வாலா, நீதிபதி திரு சத்யநாராயண பிரசாத் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. சதுப்பு நிலங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பணியின் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளுக்காக நிபுணர்களின் சேவையை பயன்படுத்திக் கொள்ளவும் நீதிபதி அனுமதி அளித்துள்ளனர். முன்னதாக தமிழக அரசு தரப்பில் முன்னோடி திட்டமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் சதுப்பு நிலங்கள் அடையாளம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. நாடு முழுவதும் உள்ள சதுப்பு நிலங்களை பாதுகாப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வட தமிழகத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
அடுத்து வரும் 4 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்து வரும் 5 நாட்களுக்கு படிப்படியாக 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் அதிகரிக்கக்கூடும். வட உள் தமிழக மாவட்டங்களில் இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீச சாத்தியக்கூறு உள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் அளவிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்கக்கூடும். இதற்கிடையே கோடை வெயில் அதிகரித்து வரும் நிலையில் நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் குளிப்பதற்கு 4 மாதங்களுக்கு பிறகு இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பது சுற்றுலாப் பயணிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி அம்பாசமுத்திரம் அருகே அமைந்துள்ளது மணிமுத்தாறு அருவி. விடுமுறை தினங்களில் இந்த அருவியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகம் காணப்படுவது வழக்கம். இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட பெரும் மழை வெள்ளத்தின் காரணமாக அருவி பகுதி முழுவதும் சேதமடைந்தது. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு காரணம் கருதி சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்ல தடை விதித்திருந்தனர். தற்போது பராமரிப்பு பணி முடிந்து இன்று காலை முதல் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளித்துள்ளது. வெயிலின் தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் மணிமுத்தாறு அருவியில் குவிந்துள்ளனர். இங்கு உற்சாக குளியலிட்டு மகிழ்கின்றனர். மேலும் அருவி பகுதிக்கு காலை 8 மணி முதல் மாலை 3 மணி வரை சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இன்று கூட்டம் அதிகம் இருக்கக்கூடிய நிலையில் வாரத்தின் இறுதி நாட்களில் இதைவிட சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் கால்நடைகளை தொடர்ந்து வேட்டையாடி வந்த சிறுத்தையை வனத்துறையினர் இன்று கூண்டு வைத்து பிடித்தனர். தர்மாபுரம் கிராமத்தில் கடந்த சில மாதங்களாக அச்சுறுத்தி வந்த இந்த சிறுத்தை தற்போது பிடிபட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள தர்மபுரம் கிராமத்தில் கடந்த சில மாதங்களாக சிறுத்தை கால்நடைகளை தொடர்ந்து வேட்டையாடி வந்ததால் சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து தர்மபுரம் கிராமத்தில் உள்ள சிவசுப்பிரமணியம் என்பவரது தோட்டத்தில் சிறுத்தையை பிடிக்க தாளவாடி வனத்துறையினர் கூண்டு வைத்து கண்காணித்து வந்தனர். மேலும் கூண்டில் சிறுத்தை சிக்குவதற்காக காவல் நாய் ஒன்றையும் கட்டி வைத்திருந்தனர். இன்று அதிகாலை சிறுத்தை அங்கு வைக்கப்பட்டிருந்த கூண்டில் சிக்கியது. உடனடியாக தாளவாடி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வனத்துறை ஊழியர்கள் கூண்டில் சிக்கிய சிறுத்தையை வேறு பகுதிக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கால்நடைகளை வேட்டையாடி வந்த சிறுத்தை கூண்டில் சிக்கியதால் விவசாயிகள் நிம்மதி அடைந்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் உப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளது. கோடை வெயிலின் தாக்கமே இதற்கு காரணம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி கடினவயல் கோடியக்காடு பகுதியில் சுமார் 9,000 ஏக்கர் நிலப்பரப்பில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பு வெளி மாவட்டங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான உப்பு உற்பத்தி நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 1 மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் உப்பு உற்பத்தியாளருக்கு சாதகமான காலநிலை உருவாகியுள்ளது. இதனால் உப்பள பகுதியில் உப்பு உற்பத்தி அதிகரித்து காணப்படுகிறது. தற்போது இரவு பகலாக உப்பு உற்பத்தியில் தொழிலாளர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆண்களுக்கு நிகராக பெண் தொழிலாளர்களும் கடுமையாக உப்பளத்து பகுதியில் அனைத்து பணிகளும் செய்து வருகிறார்கள். அதிக அளவில் உப்பு உற்பத்தி உள்ளதால் மலை போல் ஆங்காங்கே உப்புள அம்பாரங்கள் குவிந்து காட்சியளிக்கிறது. வேதாரண்யம் பகுதியில் ஆண்டுதோறும் 6 லட்சம் டன் உப்பு உற்பத்தி நடைபெறும். ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்தினை விட வெயில் கடுமையாக இருப்பதால் உப்பு உற்பத்தி அதிகமாக வருகிறது. எனவே உப்பு உற்பத்தி இலக்கினை மிஞ்சும் என உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். மாவட்டச் செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி ஆட்சியர் திரு தர்பகராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையினை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஸ்ரீராமர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் தென்கொரியாவின் ஜியோன் ஹுன் யங்கை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜோதி சுரேகா வென்னாம் அபிஷேக் வர்மா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 155-151 என்ற புள்ளி கணக்கில் மெக்சிகோவின் ஆண்ட்ரியா பெக்கெரா லாட் மேக்சிமோ மெண்டஸ் ஆர்டிஸ் இணையை வென்றது. உலகக்கோப்பைக்கான உஷு தகுதிச்சுற்றுப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே நியூசிலாந்தின் பெய்ஜ் ஹரிங்கான் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது.
துபாயில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கப்பதக்கங்களை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு 2ஆம் கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் 64% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மகளிர் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. ஏழைகளின் நலனில் அக்கறையின்றி பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்படுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. சதுப்பு நிலங்களை அடையாளம் காணும் பணியை ஜூன் மாதம் தொடங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.